ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். பேரிடரால் பாதிக்கப்பட்ட மிளகு, கோபி மற்றும் ஏலக்காய் தோட்டங்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. திடீர் பேரிடர் சூழ்நிலையால் சேதமடைந்த குறுகிய கால பயிர்களுக்காக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க தேவையான வரவு செலவு சுற்றறிக்கைகள் எண்கள் 8-2025 மற்றும் 8-2025 ஒன்றில் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் ஏற்றுமதி விவசாயத்துறையின் பொருளாதார முக்கியத்துவ கருத்தில் கொண்டு பேரிடரால் சேதமடைந்த நீண்ட கால ஏற்றுமதி விவசாய பயிர்களை மீண்டும் பயிரிடுதல் மற்றும் நிவாரணம் வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அதன்படி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்போது பேரிடரால் சேதமடைந்த மிளகு, கோபி மற்றும் ஏலக்காய் தோட்டங்களை மீண்டும் பயிரிடுவதற்கு அந்த தோட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு ரூபாய் 4,25,000 உதவித்தொகை வழங்கவும், ஏற்றுமதி விவசாயத்துறையின் திட்டங்கள் மூலம் அந்த தோட்டங்களை மீண்டும் பயிரிடுவதற்கு இலவச மரக்கன்றுகளை வழங்கவும் முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணங்களை குறைப்பதற்காக அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி உறுதியளித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஜெயக்கொடி அரசாங்கத்தின் விஞ்ஞாபனத்தின்படி 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணம் 30% குறைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அவசரப்பட வேண்டாம், இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள். 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை 30% குறைப்பதாக எங்கள் விஞ்ஞாபனம் கூறப்பட்டுள்ளது என்று அவர் அதன்போது கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவே அமைச்சர் குமார ஜெயக்கொடி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ரஷ்யா சுற்றுலாவிகள் இலங்கைக்கு அதிகளவில் வருகை தருகின்றனர். எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜஹரன் தெரிவித்துள்ளார். எனினும் வடக்கு மாகாணத்துக்கான ரஷ்யா சுற்றுலாவிகள் வருகை மிக குறைவாகவே உள்ளது. எனவே இலங்கையின் ஏனைய பகுதிகளுக்கு வரும் ரஷ்ய பயணிகளை ஈர்க்கும் வகையில் வடக்கு மாகாணம் தனது சுற்றுலா திட்டங்களை முன்னெடுப்பது சிறப்பாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜஹர்கனை வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று மாலை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்தும் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட வடக்கு மாகாண ஆளுநர், இந்தியாவுடனான நேரடி விமான சேவை காரணமாக அதிகளவான இந்திய சுற்றுலா பயணிகள் வடக்கு மாகாணத்துக்கு வருகை தருகின்றனர். வடக்கு மாகாணமானது சுற்றுலாவிகள் தங்கிச் செல்வதற்கு மிகவும் பாதுகாப்பான சூழலை கொண்டுள்ளது. இதனை தாங்கள் ரஷ்யா மக்களுக்கு தெளிவுபடுத்துவதன் மூலம் அவர்களின் வருகையை அதிகரிக்க உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வடக்கு மாகாணத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக ரஷ்ய முதலீட்டாளர்களை இங்கு முதலீடு செய்வதற்கு ஊக்குவிக்குமாறும் ஆளுநர் இதன் போது கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்தும் ரஷ்ய கலாச்சார நிலைய ஊடாக இளைஞர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசில் மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்தும் தெளிவுபடுத்திய தூதுவர் இவ்வாய்ப்புகளை வடக்கு மாகாண மாணவர்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சு பதவியில் இருந்து உடன் விலக வேண்டும் என பிவித்ருத்கேல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள என்பி பெரேரா மத்திய நிலையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்காக குறிப்பிடப்பட கொண்டும் அரசாங்கம் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்துக்கு எதிராகவே செயற்படுகின்றது. 6ஆம் தர பாடப்புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் இணைக்கப்பட்டிருந்த வலைத்தளத்தின் முகவரி தற்போது பிரதான பேசும் பொருளாக காணப்படும். வெளிநாடுகளை புகையிரதம் விபத்துக்குள்ளானாலே போக்குவரத்து அமைச்சர் பதவி விலகுவார். ஆனால் இலங்கையில் அவ்வாறான பழக்கம் கிடையாது. பாடசாலை புத்தகத்தில் இவ்வாறான பாரதூரமான தவறு இடம்பெற்றுள்ள நிலையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சு பதவியை துறக்கவில்லை. மாறாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவி விலகியுள்ளார். அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகள் வெளிவந்ததன் பின்னர் அரசு அதிகாரிகள் மீது பழி சுமத்துவதும் அவர்கள் பதவியில் விலகுவதும் தற்போது புதிய பழக்கமாகிவிட்டது. பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சராக பதவி வகிக்கும் வரையில் இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறுமா என்பதும் சந்தேகத்துக்கு கிடமானது. ஆகவே பிரதமர் கல்வி அமைச்சு பதவியில் இருந்து உடன் விலக வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாகாணத்தின் சில மாவட்டங்களைச் சேர்ந்த இடங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை வெளியிடுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளதுடன் அடுத்த 24 மணித்தியாலத்துகளுக்குள் செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, நுவரெலியா மாவட்டத்தின் நில்தண்டஹின்ன மற்றும் பலப்பனை ஆகிய பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை மேலும் 3 மாவட்டங்களுக்கு அவதானமாக இருக்குமாறும் மற்றொரு 4 மாவட்டங்களுக்கு விழிப்பாக இருக்குமாறும் மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அப்பிரதேசங்கள் பின்வருமாறு: எச்சரிக்கை நிலைமை 3 வெளியேறுங்கள். கண்டி மாவட்டம் உடுதும்பர நுவரெலியா மாவட்டம் நில்தண்டை இன்ன வளப்பனை. எச்சரிக்கை நிலை 2 அவதானமாக இருங்கள். பதுளை மாவட்டம் கந்தகெட்டிய மாத்தளை மாவட்டம் வில்கமுவ நுவரெலியா மாவட்டம் ஹங்குரக்கேதன மதுரட. எச்சரிக்கை நிலை 1 விழிப்பாக இருங்கள். பதுளை மாவட்டம் பதுளை ஹாலிகெல பசறை லுணுக்கலை வெளிமடை மிகக்கிவில. கண்டி மாவட்டம் தொழுவ மாத்தளை மாவட்டம் அம்மன் கங்கை கோரளை மொனராகலை மாவட்டம் பிபிலை. வங்களா விரிகுடாவில் இலங்கையின் பொத்துவிலுக்கு தென்கிழக்கு திசையில் 664 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று தற்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரான நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: இது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மித்து மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாளமுக்கம் இலங்கைக்கு மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. தற்போது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான மழை கிடைத்து வருகின்றது. எதிர்வரும் 8ஆம் திகதி முதல் 12ஆம் திகதி வரை வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மத்திய மற்றும் தென் மாகாணங்கள் முழுவதும் மிக மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பல தாழ்நிலை பகுதிகளில் வெள்ள அழுத்தங்களும் வாய்ப்புள்ளது. முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் திருகோணமலை கிளிநொச்சி மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் 8ஆம் திகதி தொடக்கம் 11ஆம் திகதிகளில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் எதிர்வரும் 8ஆம் திகதி முதல் 11ஆம் திகதி வரை திரட்டிய மழை வீழ்ச்சியாக 450 மில்லிமீட்டருக்கு மேல் கிடைக்க வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 8ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை வடமேற்கு மேற்கு சப்ரமுக மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான முதல் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இது தற்போது தாவளமுகமாக காணப்பட்டாலும் இலங்கை கரையை அண்மிக்கும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதனால் எதிர்வரும் 8ஆம் திகதி முதல் கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டரை விட கூடுதலாக வீசக்கூடும். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் என்பதால் நிலச்சரிவு அனர்த்தங்களும் நிகழக்கூடும். வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மாகாண மாவட்ட மற்றும் பிரதேச நிர்வாக அதிகாரிகள் முன்கூட்டியே மக்களுக்கு இந்த கனமழை தொடர்பிலும் வெள்ள அனர்த்தங்கள் மற்றும் நிலச்சரிவுகள் தொடர்பிலும் தெரிவுபடுத்துவதன் மூலம் பாதிப்புகளையும் குறைக்க முடியும். தயவு செய்து இந்த காற்றழுத்த தாளமுக்கத்தினை சாதாரணமாக நிகழ்வாக கருத வேண்டாம். மிக வேகமான காற்றோடு கூடிய மிக கனமழை மோசமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும். மிக முக்கியமாக இது தாளமுக்கம் தாழ்வு மண்டலத்தோடு இணைந்த நிகழ்வு என்பதால் வளமையை விட கடல் மட்டம் மிக உயர்வாகவும் காணப்படும். ஆகவே சாதாரண காலங்களில் வெள்ள நீர் கடலுக்கு செல்வது போல இக்காலத்தில் வெள்ள நீர் கடலுக்கு செல்லாது. ஆகவே இதனையும் கருத்தில் கொண்டு அதிகாரிகள் செயற்படுவது சிறந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் இருந்து தொடர் மழை பெய்து வருவதனால் தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த நிலையில் போரித்தீவு பெற்ற பிரதேச சபைக்கு உட்பட்ட தாழ்நிலங்கள் அனைத்தும் வெள்ள நீரினால் சூழ்ந்துள்ளதாக அவதானிக்க முடிவதாக செய்திகள் தெரிவித்துள்ளன. அப்பிரதேசத்தின் திருப்பழுகாமம் கிராமத்தில் இவ்வாறு வெள்ள நீர் தேங்கியுள்ளதனால் பல வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளதாக காண முடிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே போரித்தீவு பெற்ற பிரதேச சபை தவிசாளர் விமலநாதன் மதிமேனன் வெள்ள நீர் உட்புகுந்துள்ள பகுதிக்கு விஜயம் செய்து நிலைமையை அவதானித்துள்ளார். அந்த வகையில் போரித்தீவு பெற்ற பிரதேச சபை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்பகுதியில் தேங்கியுள்ள வெள்ள நீரை தற்காலிகமாக வடிகான் அமைத்து வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை சவளக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெற்றுக்காணி ஒன்றில் இருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. வீரச்சோலை பகுதியில் உள்ள பாடசாலைக்கு அருகில் உள்ள வெற்றுக்காணியில் இருந்து இன்று குறித்த கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட கைக்குண்டை செயலிழக்க செய்ய விசேட அதிரடிப்படையினால் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட குண்டு பாகிஸ்தான் தயாரிப்பு என்றும் இதனை கடந்த காலங்களில் இந்த பகுதியில் நடமாடிய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அண்மையில் இந்த காணியில் உளவு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் மழை காரணமாக புதைந்திருந்த கைக்குண்டு நிலத்துக்கு மேல் வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அந்த காணி வழியாக பாடசாலைக்கு பிள்ளையை அழைத்துச் சென்ற குடும்பஸ்தர் ஒருவரை கைக்குண்டை இனம் கண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அரச புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு விரைந்த சவளக்கடை போலீசார் கைக்குண்டை பார்வையிட்டதுடன் கைக்குண்டு செயலிழக்கும் விசேட அதிரடி படையினர் மற்றும் தடவியல் போலீசார் வரவழைக்கப்பட்டு மேலதிக விசாரணை
விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மீட்கப்பட்ட கைக்குண்டை அந்த இடத்திலிருந்து அகற்றி செயலிழக்க செய்வதற்கான கட்டளை இன்று நீதவான் நீதிமன்றத்தில் பெறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைக்குண்டு தொடர்பான மேலதிக விசாரணைகளை சவளக்கடை பதில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ILA கபூர் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.